ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கணக்கனா. இன்றைக்கி நம்ம ப்ரான் பாப்கார்ன் எப்படி செய்கிறது சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சிக்கன் வச்சு கூட செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 350 கிராம்ஸ் ஆஃப் ப்ரான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு சால்ட், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மேரினேஷனுக்காக ஒரு ½ அன் ஹவர் வச்சுடுவோம். இன்னொரு பவுலில் ½ ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், garlic powder, onion powder, black pepper powder, மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவு சால்ட், கடைசியாக ஹர்ப்ஸ், மிக்சட் ஹர்ப்ஸ், பீஸா சீசனிங் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை செப்ரேட்டாக வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா ½ கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டுத்துக்கும் தேவையான அளவு சால்ட் எடுத்துக்குப்போம். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணி இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இது கூட நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மிக்சரை இந்த மைதா, கார்ன்ஃப்ளவர், சால்ட் ஆட் பண்ண கலவையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணுறனால எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்காக தான் நான் தனித்தனியாக ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வேணும்னா எல்லாத்தையும் ஒரே மொத்தமாக ஆட் பண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரான் பீசஸை இந்த டஸ்டிங் பவுடரில் போட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லா பக்கமும் நல்லா போய் ஒட்டுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது நல்லா டஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு கப்பில் நார்மல் வாட்டர் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம இந்த டஸ்ட் பண்ண இந்த ப்ரானை 1 செகண்ட் போட போகிறோம். போட்டு எடுத்து அகெயின் நம்ம டஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ப்ரான்ஸ் நல்லா கிறிஸ்பியாக மேலே ஃப்ளேக்கியான டெக்ஸ்சரோடு நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா ப்ரான் பீசஸையும் நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெய் சூடாக விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த ப்ரான் பீசஸ் எல்லாம் இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சிட போகிறோம். அடுத்தடுத்து இருக்கிற ப்ரானை நம்ம இதே மாதிரி ஒரு பேட்சாக போட்டு எடுத்து வச்சோன்னா நம்மளுடைய ப்ரான் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ் நாங்கள் கேபேஜ், கேரட், மைனஸ்லாம் போட்டு சாலட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இந்த ப்ரான் கூட இந்த சாலட் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அமேசிங்காக இருந்தது டேஸ்ட். கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் லதா கண்ணன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.